என்னது இந்த வருஷம் சித்திரை திருவிழாக்கு அழகர் மேல தண்ணி பீச்சு அடிக்க கூடாதா? பயப்படாதீங்க, அப்படி எதுவும் கிடையாது. பிரஷர் பம்ப் மூலமா தான் தண்ணி பீச்சு அடிக்க கூடாதுன்னு கோர்ட் சொல்லிருக்காங்க. அதாவது பல நூறு வருஷமா பாரம்பரிய முறைப்படி விரதம் இருந்து அழகர் வேஷம் போட்டு ஆட்டுத்தோல் பையில பிரஷர் பம்ப் எதுவுமே இல்லாம அழகர் மேல தண்ணி பீச்சு அடிக்கிறது தான் உண்மையான அழகரோட தீர்த்தவாரி திருவிழாக்கான அர்த்தமே. ஆனா இப்ப கொஞ்சம் வருஷமா 90% பேரு இந்த மாதிரி எதுவும் பண்ணாம பிரஷர் பம்ப் மூலமா தண்ணி பீச்சு அடிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா ஓவர் பிரஷர்ல வர தண்ணி சாமி சிலை மேலையும் நகைகள் மேலையும் பட்டு சேதம் அடையுது. இது போன வருஷம் எடுத்த போட்டோ தான். இத பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். காலம் காலமா மதுரை சித்திரை திருவிழால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அழகர் வேஷம் போறவங்க கிட்ட தீர்த்தம் வாங்குறது இப்ப வரைக்கும் நடைமுறையில இருக்கு. ஆனா இந்த பிரஷர் பம்ப்னால அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. விரதம் இருந்து அழகர் வேஷம் போட்டு வேண்டுதல் பண்ற பக்தர்கள் எல்லாரும் உங்க நண்பர்கள் கிட்டயோ உங்க உறவினர்கள் கிட்டயோ அந்த தூள்பையை கொடுத்து தண்ணி பீச்சு அடிக்க சொன்னீங்கன்னா அந்த வேண்டுதலுக்கே அர்த்தம் எல்லாம் போயிடும். யாரு விரதம் இருக்கீங்களோ அவங்க தான் சாமி மேல தண்ணி பீச்சு அடிக்கணும். இதனால தான் பிரஷர் பம்ப் எதுவும் இல்லாம காலம் காலமா பண்ற பாரம்பரிய முறையில எந்தவித செயற்கை கருவியும் இல்லாம அழகர் மேல தண்ணி பீச்சு அடிக்கணும்னு ஹைகோர்ட் உத்தரவு